வெல்கம் டு எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு லோ பட்ஜெட் 5.1 ஆம்ப் பற்றி பார்ப்போம். சிம்பிளான மெட்டீரியல்ஸ், நல்ல ஆடியோ குவாலிட்டி, அதே டைம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இந்த ஆம்ப் அசம்பிள் பண்ணியிருக்கு. கண்ட்ரோல்ஸ் எல்லா ஆம்ப்ஸ்லேயும் வர மாதிரி ட்ரிபிள் பேஸ், சப், சென்டர், ரியர், ஃப்ரண்ட், மாஸ்டர், டிஜிடெக் கேபினெட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற போர்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் 5 ஆம்ப்ஸ் 20-020, 1 ஆம்ப்ஸ் 12-012 அவுட்புட் வர மாதிரி நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் இதில் போடல. பவர் சப்ளைக்கு 4700 50 வோல்ட் உள்ள சாம்வா அப்படிங்கிற கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கு. 6 ஆம்ப்ஸ் டயோட் போட்டிருக்கு. ஆடியோ போர்டு வந்து ஹைடெக்கில் 2 ஃபெட் மோனோ சப்புக்கும் 5 சேனல் 2030 வந்து சிங்கிள் சப்ளையில் வரும். அந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கு. ப்ரோலாஜிக் சக்தி ப்ரோலாஜிக் போர்டு போட்டிருக்கு. பேக் சைடு பார்த்தோம்னா அப்படியே ஃபியூஸு, 4 ஸ்பீக்கருக்கான சாக்கெட்டு, டிஎம்கே சாக்கெட்னு சொல்லலாம், ஃபேன், அப்புறம் ஆர்சிஏ 5.1 அவுட்புட் சாக்கெட்டு, ஆக்ஸுக்கு வர பின்னு, இவ்வளோதான் பேக் சைடு. இது வரைக்கும் ஆம்பு ப்ளஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் பற்றி பார்த்தோம். இதனுடைய யூசேஜ் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த ஆம்ப் ஒரு 10x10, 10x16 இந்த மாதிரி ரூமில் எல்இடி டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குறக்கும், சாங்ஸ் கேட்குறக்கும், யூஎஸ்பி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி கேட்குறக்கும் நல்லாயிருக்கும். 2030 ஆடியோ வந்து 5 சேனலுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும். இதில் ஒரு லோ பட்ஜெட் ஆம்ப்பு 4 இன்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டருக்கு. வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக இடத்த அடைச்சிக்காது, சிம்பிளாக மாட்டிக்கலாம். சப்வூஃபர் வந்து 10 இன்ச்சில் சிங்கிள் மேக்னெட்டில் யூஸ் பண்ணலாம். பஞ்ச் அதே போதுமானது, ஹெவியாக இருக்கும். ஆம்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம யூசேஜை பொறுத்து தான். இதில் நம்ம டால்பி டிஜிட்டல் 5.1 இதெல்லாம் நம்ம கேட்க போகிறது கிடையாது. 2 சேனல் இன்புட், அதாவது சன் டைரக்ட் டிஸ்ஸு இல்லை கேபிள் செட்டாப் பாக்ஸ்லேருந்து டிவி கனெக்ஷன், யூஎஸ்பி பென்ட்ரைவ் போட்டு பாட்டு கேட்போம், இல்லைனா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி கேட்க போகிறோம். அதாவது 2 சேனல் உள்ளே போய் கம்ப்ரஸ்டு ப்ரோலாஜிக்காக வந்து நமக்கு 5 சேனலுமே வரக்கூடியது. சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். அதாவது ஒரு 50% ஒரு 5.1 ரியல் ட்ராக்கில் கேட்குறதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் கேட்குறக்கு அந்த கோரஸாக பாடுறதெல்லாம் அந்த சாங் வெளியில் கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரியான ஆம்ப் வீட்டுக்கு போடலாம், நீங்கள் அதை என்ன யூசேஜுக்கு பயன்படுத்துகிறீங்க, இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன் அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ, ஆப்டிக்கல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற டிகோடர்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஆம்ப்ஸும் இருக்குது. அதுக்கும் இந்த மாதிரியான ஆம்புக்கு என்ன வித்தியாசம், இது லோ பட்ஜெட்டில் என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்து நம்ம போடும்போது அந்த ட்ராக் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, நெட் கனெக்ஷன் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரியான ஆம்ப் தேவைப்படும். இது வந்து 2 சேனல்லேருந்து 5 சேனல் புரிஞ்சு வர ஆம்ப்பு. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.